எடுத்தெழுப்புல தன்னை ஒரு கடையவன்கிறார். குருநாதரை பிரிஞ்சு வாழ்ற நானெல்லாம் ஒரு ஆளா? நான் கடையவன். கடையவன்னா யார் தெரியுமா? அப்பர் சுவாமி இலக்கணம் கொடுக்கிறாருங்க. புழுவுக்கும் குணம் 4 எனக்கும் அதே, புழுவுக்கு இங்கு எனக்கு உள்ள பொல்லாங்கு இல்லை, புழுவினும் கடையேன் புனிதன் தமர் குழுவுக்கு எவ்விடத்தேன் சென்று கூடவே. பாட்டை கொண்டு கூட்டுங்க. புழுவுக்கும் குணம் 4 எனக்கும் அதே 4 குணம். சார், புழுவுக்கு 4 குணம் இருக்குது, மனுஷனாக எனக்கு 4 குணம் இருக்குதுன்னு. அது என்ன 4 குணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவுக்காக பாடுபடுவது 1, 2வது உண்ணுதல், 3வது உறங்குதல், 4வது இன்ப துன்பத்தை அனுபவித்தல். நல்லா பாருங்க, புழுவோ மனுஷனோ சம்பாதிக்கிறாங்க, ஓடுறான் 1, சம்பாதிச்சு சாப்பிட்றான் 2, சாப்பிட்டுட்டு தூங்குறான் 3, இன்பமோ துன்பமோ அனுபவிக்கிறான் 4. இந்த 4ம் புழுவுக்கு உண்டு. புழுவும் எங்கேயோ ஓடி போய் ஏதாவது ஒன்றை தேடி சாப்பிடுது, புழுவும் தூங்குது, புழுவும் இன்ப துன்பத்தில் ஈடுபடுது. ஆக புழுவுக்கும் எனக்கும் ஒரே கேரக்டர் தாங்க, 4 குணம் தான். அப்புறம் ஏன் சார் புழுவினும் கடையேன்னு சொன்னீங்க? அப்புறம் பார்த்து ஒருத்தர் கேட்குறாங்க, அவர் பாடுறாரு இல்லையா, புழுவுக்கும் குணம் 4 எனக்கும் அதே 4 குணம், ஆனால் புழுவினும் கடையேன். புழுவை கூட ரொம்ப கடையானவன் சார். என்ன காரணம்னா, புழு அந்த வார்த்தையை பாருங்க, நான் சொல்லல, அப்பர் சாமி சொல்றார். புழுவுக்கு எனக்கு உள்ள பொல்லாங்கு இல்லை. என்கிட்ட இருக்கிற பொல்லாங்கு புழு கிட்ட கிடையாது சார். அது என்ன சார் பொல்லாங்கு அப்படின்னா, நம்ம 4 குணம் இருக்குதா, சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது. இதுக்காக, இந்த 4 செயலுக்காக புழு யாருக்காவது கெடுதல் பண்ணுதா? நல்லா யோசிங்க. இந்த 4 செயலுக்காகவும் புழு யாருக்கும் கெடுதல் பண்ணாது. ஏன்னா சில பேர் திட்டும்போது சொல்கிறோம், அற்ப புழுவே அப்படிங்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கோ, யார் அற்ப புழு? நாம தான். புழு யாருக்கு கெடுதல் பண்ணுறதில்லை. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், மனிதனாகிய நான் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கெடுதல், சாப்பிட்றதுக்கு ஒரு கெடுதல், தூங்குறதுக்கு ஒரு கெடுதல், இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒரு கெடுதல். ஏன்னா எல்லாம் நானே பண்ணிக்கணும், எல்லாம் நானே சம்பாதிக்கணும், எல்லாம் என்கிட்டயே இருக்கணும். ஆக சொல்கிறார் அப்பர் சாமி, சார் என்னை விட புழு பெஸ்ட்டு. அப்பர் சாமி வாக்குங்க, அருமையான வாக்கு. என்னை விட புழு பெஸ்ட்டுட்டார். அப்போ கடையவன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, தான் வாழ்வதற்காக பிறரை அழிப்பவர்கள் யாரோ அவர்கள் கடையவர்கள். இப்போ மணிவாசகர் எந்த அர்த்தத்தை சொல்றாருன்னா, நன்றி மறந்தவர்கள் யாரோ அவர்கள் கடையவர்கள். குருநாதர் எனக்கு செய்த உபதேசத்தை நான் மறந்து குருநாதரை பிரிந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா, நான் கடையவன்